Tamil Nadu, where Chief Minister Vijay is in the assembly. Let's cut across. நீதியை மன்னருக்கு சொல்ல வேண்டியவர் பாராளுமன்ற தலைவர் ஸ்பீக்கர் என்பார்கள். பாராளுமன்றத்தின் கருத்தை மன்னரிடம் சொல்ல வேண்டியவர் ஸ்பீக்கர். அதற்கு துணிவு வேண்டும். சில பணிகளை செய்வதற்குத்தான் பாராளுமன்றத்தின் அனுமதி வேண்டுமே தவிர அந்த ராஜ்யத்தில் உள்ள எந்த பிரஜைக்கும் மரண தண்டனை விதிக்கும் அதிகாரம் மன்னருக்கு உண்டு. தான் விரும்பியதை பாராளுமன்றம் நிராகரித்து விட்டது என்று சொல்லும் ஸ்பீக்கருக்கு மரண தண்டனை விதிக்கும்படி ஆணையிடுவார். தலையை வெட்டி விடுங்கள் என்று ஆணையிடுவார்கள். இது பலமுறை நடந்ததால் யாருமே இந்த ஸ்பீக்கர் பதவிக்கு வர விரும்ப மாட்டார்கள். எனவே புதிதாக பாராளுமன்றம் அமையும் போது ஸ்பீக்கர் பதவிக்கு ஒருவர் அறிவிக்கப்பட்டவுடன் அவர் உடனே தலை தப்பித்தால் போதும் என்று ஓட்டம் பிடிப்பார். அணை முன்னவரும் எதிர்கட்சி தலைவரும் அவரை தடுத்து நிறுத்தி அவர் கைகளை பிடித்து இழுத்து வந்து ஆசனத்தில் அமர வைப்பார்கள். இதுதான் அந்த காலத்தில் இருந்து வந்த மரபு. ஜனநாயக முறை இம்மரபு தொடர்கிறது. நிச்சயமாக தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பார்கள். I want to tell the speaker that all of TVK's MLAs will be coordinating with him and they will support him in his role. கண்ணியத்தையும் பேரவை உறுப்பினர்களின் கண்ணியத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். They've given you the responsibility to carry forward the dignity of the Tamil Nadu Assembly and the pride of the Tamil Nadu Assembly. சந்திக்க நேற்றுக்கு சென்றிருந்தேன். அங்கே முந்தைய பேரவை தலைவர்கள் படங்களை கண்ணுற்ற போது, அவர்களை பற்றி அறிந்த போது உண்மையிலே எனக்கு பெருமிதம் தந்தது. ஏனென்றால் எடுத்துக்காட்டாக விளங்கும் திரு ஜே சிவ சண்முகம் பிள்ளை, டாக்டர் யு கிருஷ்ணராவ், திரு எஸ் செல்லப்பாண்டியன் அவர்களுடைய வரிசையில் மிக சரியான ஒருவரையே நாம் முன்மொழிந்துள்ளோம். Many amazing speakers in the past. In that line now, Jayashree Prabhakar has been appointed as the speaker. நீங்கள் இருவருமே மிக சாதாரண குடும்பத்தில் பிறந்து மக்கள் Ravi Shankar has been appointed as அவாவில் செயல்பட்டு வந்தவர்கள். Both of them, they come from very simple families, they come from very simple backgrounds and they work hard to come wherever they are right now. சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறும் வகையிலும் சட்டமன்ற ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகள் பேணி பாதுகாக்கப்படும் வகையிலும் இந்த அவைக்கு பேரவை தலைவரும் பேரவை துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பீர்கள் எனும் நம்பிக்கை எனக்கு உண்டு. I'm very sure the speaker and the deputy speaker, the newly elected ones, they will add to the glory of the 100-year-old Tamil Nadu Assembly. அவையின் மரபும் மாட்சிமையும் மதிப்பும் காக்கப்பட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் அந்த பதவி ஏற்றுள்ள தங்கள் இருவராலும் காப்பாற்றப்படும் என்னும் நம்பிக்கையை மீண்டும் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. I want to congratulate both the speaker and the deputy speaker and I am sure you will மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். helping the Tamil Nadu Assembly maintain its pride and dignity. ஹலோ. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வாழ்த்த வயதில்லை, ஆகையால் உங்களை வணங்குகின்றேன். So Chief Minister Vijay there just addressed the assembly. We will break down more details because there's a lot happening in the state of Tamil Nadu. There's a split in the AIADMK with rebel factions supporting Vijay. Getting you more breaking news updates. Have to take a short break. We'll be back with more news and updates.